தனுஷ் இயக்கி நடிக்கும் அவரோட 50வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு ராயன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. சோ அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். சன் பிக்சர் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஓம் பிரகாஷ் அவர்கள் தான் சினிமோட்டோகிராஃபி பண்றாரு. ஸ்டன்ட் கொரியன் எல்லாருமே பீட்டர் ஹெனன் தான். எடிட்டர் வந்து நம்ம பிரசன்னா ஜிகே அண்ட் ஆர்ட் டிசைனர் நம்ம ஜாக்சன் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த படம் அவருக்கு 50வது படம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஒரு பெரிய நிறுவனம் மூலியமா அவர் கொண்டு போலாம். பட் அதெல்லாம் பண்ணாம அவரே டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறது வந்து இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு எடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா தனுஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தையும் இப்பயும் வச்சு கம்பேர் பண்ணும்போது அவரோட growth நல்லாவே தெரியும். முக்கியமா சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து தனுஷ் சூப்பராவே இருப்பாரு. மொட்டையெல்லாம் அடிச்சு கையில ஒரு டூல் வச்சுட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு கொஞ்சம் வில்லத்தனமாவும் இருக்கு அண்ட் ஹீரோ லுக்குமே இருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா காளிதாஸ் ஒரு பக்கமும் சந்தீப் கிருஷ்ணா ஒரு பக்கமும் இருக்காங்க. சந்தீப் கிருஷ்ணா பக்கத்துல ஒரு முட்டை ட்ரே இருக்கு. அத பார்க்கும்பொழுது நமக்கு ஃபுட் ட்ராக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட் இருக்கு. அண்ட் ஃப்ரைட் ரைஸ் கூட அதுல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல காமிச்சிருக்காங்க. அண்ட் சந்தீப் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இந்த படம் நடிக்கிறாரு. காளிதாஸ் நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு வேற லெவல் லுக்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கான வரவேற்பு எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த படத்துல சந்தீப்பும் காளிதாசையும் தவிர்த்து நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா நித்யா மேனன், எஸ்.டி. சூர்யா, அபர்ணா, அதுக்கப்புறம் வந்து செல்வராகவன் அவர்களும் இந்த படத்துல நடிக்கிறாரு. அனிகா சுந்தர் அவர்களும் இங்க இதுல நடிக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர் தான். சோ இவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ள இருக்கிறது வந்து கேட்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவா பாண்டி படத்தை இவரே இயக்கி இவரே கொண்டு வந்து அது சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது எல்லாமே நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மரியானோட சேர்ந்து தனுஷ் அவர்களும் ஏஆர் ரகுமானும் ஒரு சூப்பர் காம்போ கொடுத்திருந்தாங்க. அந்த பாட்டு இன்னைக்குமே நம்ம பிளேலிஸ்ட்ல ஒழிச்சிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்க நிலைமையில அட்ராங்கி படத்துலயும் இவங்க ஒன்னாதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இப்ப தமிழ்ல வந்து அவங்க எகைன் ஜாயின் ஆயிருக்காங்க. 11 இயர்ஸ் பாண்ட் இப்ப எகைன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சாங்ஸுமே வேற லெவலா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையுமே வந்து கணிக்க முடிகிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லுக்க பொறுத்த வரைக்கும் நான் உணர்ந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க அந்த படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்க பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.